மாயா சந்தியா சீரியல் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்ப பதட்டமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பசுபதி சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னுமே கார்த்தி எங்கே போனா, என்ன ஆனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்ப கவலைப்படுறாரு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா கார்த்திக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகாலிங்கம் அங்கே வராரு. வந்துட்டு நேராக பசுபதி கிட்ட, நீங்க தான் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆனா ரகுராம் வீட்டுல யாரும் கஷ்டப்படுற மாதிரி தெரியல அப்படின்னு புவனேஸ்வரி கேக்குறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, கதிரை எவ்வளவு கஷ்டப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டீங்க. இப்ப சுலபமா அந்த ஜானகி தாலியை அடகு வச்சு அந்த கதிரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இது எதையுமே ரகுராம் கேட்காமையா இருக்கான் அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, எப்படி கேட்பாங்க, அவரோட பொண்ணை வந்துட்டு கதிருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, எப்படி அந்த கதிருக்கு கெட்டது நடக்க விடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, அந்த ரகுராம் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, நம்ம போயிட்டு போலீஸ்ட என்னன்னு கேட்போம் வாங்க அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, போலீஸா, நீங்க போலீஸை தேடி போறது ரொம்ப வேஸ்ட். எப்படியா இருந்தாலும் அவங்களோட பண பலத்தை பயன்படுத்தி கண்டிப்பா வந்துட்டு மறுபடியும் கதிரை வெளியில கூட்டிட்டு வந்துருவாங்க. அதனால நீங்க போலீஸ போய் பாக்குறது வேஸ்ட். நீங்க பேசாப்புல இங்க உள்ள பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து உதவி கேளுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. நான் என்ன குராம் பணத்தை பயன்படுத்தி கதிரை வெளியில கூட்டிட்டு வந்துருவான், அதனால ஊர் தலைவர்களை பார்த்து பேசலாம் அப்படின்னு புவனேஸ்வரி ஃபினிஷ் பண்றாங்க. புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட, இங்க பாருங்க, தலைவர்களை கூட்டிக்கிட்டு நேரா ரகுராம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. மகாலிங்கமும் சரி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. மகாலிங்கத்தோட திட்டம் என்னன்னா, எப்படியாவது வந்துட்டு அந்த ஜானகி குடும்பத்தை அவமானப்படுத்தணும் நம்ம இங்கத்தோட பிளானு. இன்னொரு பக்கம் ஜானகி நேரா ரகுராம போய் பாக்குறாங்க. ரகுராம் ரொம்ப கோவமா உட்காந்துருக்க. ஜானகி சொல்றாங்க, என்னங்க இப்படியே இருக்க போறீங்களா கடைசி வரைக்கும் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட். ஜானகி சொல்றாங்க, என்னங்க நான் எது செஞ்சாலுமே நியாயத்துக்காக மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, நியாயமெல்லாம் கிடையாது, ஒரு காரணம் மட்டும்தான். இங்க பாரு, நான் எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன், என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது அப்படின்னு. ஆனா நீ எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணியிருக்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த இடத்துல நிக்காம போ அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க என்னைக்குமே என்னை மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, நான் கண்டிப்பா என்னைக்குமே இப்படி மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப ரகுராம் கோவத்துல உட்காந்துருக்க. ஜானகி சொல்றாங்க, நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன், அதனாலதான் அப்படின்னு சொல்ல. ரகுராம் ஜானகியோட பேச்சை கேட்கவே இல்லை. இதனால ரொம்ப கவலையா ஜானகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரகுராமும் ரொம்ப கோவத்துல உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி நேரா ரகுராம் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு, ரகுராம் வெளியில வா அப்படின்னு சொல்லி கத்த. அப்ப ரகுராம் அப்புறம் எல்லாரும் வராங்க வெளியில. வந்ததோட புவனேஸ்வரி ரகுராம பார்த்து, இங்க பாரு, ஆரம்பத்துல நான் என்ன தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கும் அந்த கார்த்தி காணாம போனதுக்கும் சம்மதமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எப்ப அந்த கதிரை வெளியில கூட்டிட்டு வந்தியோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு, குடும்பமா சேர்ந்து கார்த்திய ஏதோ பண்ணிட்டீங்க, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையா கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறத சொல்லுங்க, இல்லைன்னா உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ரகுராம் வந்து அமைதியா இருக்காரு. பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம ஏன் இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, ஏன் வெளியில நின்று பேசுறீங்க, வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரர் சொல்றாங்க, என்ன வீட்டுக்குள்ள வந்து நான் என்ன பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு புவனேஸ்வரி, ஏன் இப்படி சத்தம் போடுற அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, 2 நாளைக்கு முன்னாடி அந்த கதிர் கார்த்திய அடிச்சு துரத்தி கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான், அதை பார்த்த சாட்சி கூட இவங்க இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட அங்க வந்திருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆமா, அந்த கதிர் வந்துட்டு கார்த்திய அடிச்சு துரத்துனதை நாங்க எல்லாருமே கண்ணால பார்த்தோம், பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம ரகுராம். அப்ப ரகுராம் கதிரை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அன்னைக்கு அவனை அடிச்சது உண்மைதான் அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, அப்படி அவனை கொலை பண்ற அளவுக்கு அடிச்சு துரத்திருக்கே என்ன காரணம் அப்படின்னு. அப்ப கதிர் வந்துட்டு நேரா தனாவா பாக்குறாரு.
அப்ப கதிர் நினைக்கிறாரு இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, ஏன் அமைதியா இருக்க, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற, சொல்லுடா அப்படின்னு. அப்ப கதிர் எதுவுமே பேசாம அமைதியா இருந்ததோட அவங்க சொல்றாங்க, என்ன காரணம் இருக்க போகுது, அவன் மேல உனக்கு ஆரம்பத்துல இருந்து கோவம், அதனாலதான் அவனை நீ அடிச்சு துரத்தி கொலை பண்ற அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்க. நீ என்னைக்கு சொன்னியோ அன்னையிலேருந்து 2ஆம் நாள் அவனை காணோம், இன்ன வரைக்குமே அவனை காணோம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க இத பஞ்சாயத்துல பேசியே ஆகணும் அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, எப்படி பேச முடியும், ரகுராம் தான் தலைவன், அவனே எப்படி பேசுவான் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, ஒருவேளை அவரு வெளியில ஜாமீன்ல கொண்டு வராம ஜானகி அம்மா கொண்டு வந்தாங்கன்னா அப்ப ரகுராமையோட பேச்ச வீட்டுல யாருமே கேக்குறது இல்ல போல, ரகுராமையோட பேச்சே இப்ப செல்லுபடி ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாரு நீ தேவையில்லாம இதுல குறுக்க வராது அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, ஒரு வீட்டுல ஒரு பையனே காணும், எப்படி நாங்க யாருமே குறுக்க வராம இருக்க முடியும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க தேவையில்லாம பேசாதீங்க, தனாவோட புருஷன் கதிர், அவனை வெளியில கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, அதான் புருஷனோட பேச்ச கொஞ்சம் கூட நீங்க கேக்குறது இல்லைன்னு ஊருக்குள்ள பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது உண்மையாகிருச்சு, இனிமே ரகுராமோட பேச்சு செல்லுபடியாகாது போல அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து, இங்க பாரு ரகு, கார்த்திக்கு மட்டும் ஏதாவது ஆகிருந்துச்சு உன் குடும்பத்துல உள்ளவங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு ரகுராம் ஷாக் ஆகுறாரு. அப்புறம் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பசுபதி நேரா ரகுராம பார்த்து, இங்க பாரு ரகுராம், என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிட்டோம், இந்த கதிரை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தானே இதை பண்றேன், யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, இங்க பாரு, இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாமே தப்பு, அவனை யாரு உன்னை கூட்டிட்டு வர சொன்னா, தாலி அடகு வச்சு கூட்டிட்டு வந்திருக்கியன்னா அப்ப ஏன் பேச்ச மதிக்கல அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க நான் சொல்றது கேளுங்க, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு. ரகுராம் கோவமாகி, இங்க பாரு இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான், என் பொண்ணோட வாழ்க்கை இவனால நாசமா போச்சு, இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில கொண்டாந்து நிப்பாட்டிட்டீங்க, இன்னும் இந்த குடும்பத்துல உள்ளவங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த போற அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, என்னங்க இது எல்லாமே இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்றேன் அப்படின்னு. அப்ப பத்மா டக்குன்னு, இங்க பாருங்கன்னா நான் அப்பவே சொன்னேன், அண்ணி ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன், ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, அப்பயே நான் வார்ன் பண்ணேன் அண்ணிய கொஞ்சம் அடக்கி வைங்க அப்படின்னு, ஆனா பாத்தீங்களா இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்திருக்குன்னு அப்படின்ட்டு. பத்மா நேரா மாயாவை பார்த்து, போதுமாடி, இது வரைக்கும் எங்க அண்ணியும் அண்ணனும் சந்தோஷமா வாழவே விடக்கூடாது அப்படின்னு ஃபாரின்ல இருந்து வந்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு பத்மா மாயாவை பேசுறாங்க. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க கதிர் மேல எந்த தப்பும் இல்லை, இன்னும் அவன் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் நீங்க இப்படி கதிர் மேல பழி போடுறது தப்பு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஒருவேளை இவன் மேல தப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா நானே இவனை அடிச்சு இழுத்து கொண்டு போய் ஸ்டேஷன்ல வீசிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம கதிர் ரொம்ப கவலையா போய் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு உடம்பு பூரா அடிபட்டு இருக்கு, மருந்து போடுறதுக்கு முயற்சி பண்றாரு, அவளால மருந்து போட முடியல. அப்ப தனா அந்த பக்கமா வரவங்க கதிரை பார்த்துட்டு நேரா வந்துட்டு கதிருக்கு மருந்து போட்டு விடுறாங்க. அப்ப நம்ம கதிர் வந்துட்டு தனாவை பார்க்க, அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு நான் எதுக்காக தெரியுமா உனக்கு மருந்து போட்டு விடுறேன், உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு, அதோட இன்னும் ஒரு மாத்தையில இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்லியிருக்கியல்ல, அதனால மட்டும்தான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு கதிரும் அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் நேரா அந்த புவனேஸ்வரிய காமிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இதை விடக்கூடாது, அந்த போலீஸ் கிட்ட போனா அவரு ரகுராமுக்கு சாதகமா பேசுறாரு, நமக்கு சாதகமா உள்ள ஆளை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு புவனேஸ்வரி நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நின்று போராட்டம் பண்றாங்க. போராடுவோம் போராடுவோம், கார்த்திக்கு நீதி கிடைக்கு வரை போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. அப்ப போலீஸ் உள்ளர இருந்துகிட்டு, இவங்களுக்கு என்ன வேணும் ஆகும்னா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அதான் அந்த கேஸை நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்ட்டு. அப்ப அவங்க வெளில வந்துட்டு, இங்க பாருங்க அதான் நாங்க கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு அந்த கதிரை வெளியில விட்டீங்க அப்படின்னு. போலீஸ் சொல்றாங்க, ஜாமீன் கிடைச்சா அப்புறம் வெளியில விடத்தான் செய்யணும், வேற என்ன பண்றது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க வந்துட்டு அந்த ரகுராமோட குடும்பத்துக்கு ஃபேவரா பேசுற மாதிரி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதனால இனிமேலுக்கும் நீங்க வந்துட்டு இந்த கேஸை விசாரிக்க வேணாம் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. அதோட
எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.